எப்படி பண்ணாரு? ஆனா அக்கா மேல அவ்வளவு பாசம் வைக்கிறாங்க. தலை கட்டிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி ஒருத்தி காணப்பாடி கிராமம் மாலப்பட்டி செங்கல் காவாய் கணேசன் அண்ணன் சார்பாக ரூபாய் 100. செங்கல் காவாய்க்கு எதுக்கு போனேன்? சடையாண்டி அண்ணன் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு. எனக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை கூப்பிடுவோமா? இப்ப நாச்சும் உங்க அக்காவை கூப்பிடாம அவரை கூப்பிடுவோமா? ரொம்ப அப்படியே புசு புசுன்னு வருது என் மணிவேலு. எனக்கு தெரியும் அந்த சிந்தாடை கட்டிட்டு பார்த்தாலும் பார்த்திருக்கேன். 21 வருஷமா நாடகத்துல எத்தனை டான்ஸம் பார்த்திருக்கேன். உன்னை போல செவத்த ஒரு சும்மாள் பார்த்ததில்ல. வெறும் கஞ்சிய வெஞ்சனம் இல்லாம குடிக்கலாம். என்னத்த பைக்கரம் தான் ரெடி காசுல வாங்கலாம். இது BMW 16 இடத்துல 10 ரூபா வாங்கணும். எனக்கு ஒரு முறைக்கு நீ சித்தி மக வேணும். நான் நீ சித்தி மக இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே. நீ வச்சிருந்த கப்புலிங்க உள்ள நான் நடுவே. உடம்பு நல்லா வெள்ளையா இருக்கு. இந்த நாடக கலையில சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நாடக கலைஞ வைத்தும் பொழப்புக்காக தொட்டு தேடணும். இது சங்கராசாமி எழுதி வச்ச நாடகம். நீ நல்லா இருக்கனாத்தா ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க. நீ சித்தி மக வேணும். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு முறைய மாத்துவோமா? என்ன முறை மாத்திக்கிறோம்? இல்ல முறைய மாத்துவோமா? முறைய மாத்துவோம். அது என்ன முறை எனக்கு புரியலையே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வந்த பொம்பளைக்கு கருப்பு பைய பிரட்டி போட்டா கிச்சா 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 பேபி தங்க முன்றேன். அதனால சித்தி மகள முறை மாத்தி எத்தந்தி தொகைகள்ல நல்லது. சம்பந்தமே இல்லாம சொல்ல. வந்தாலும் வாடி மதுரை சின்ன தாண்டி போனாலும் ஓடி வட மதுரை கோயில தாண்டி அடி வந்தாலும் வாடி. இப்படி ஆட்டுதுல இதை வச்சுதான் ஆலா புலாக்கு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. கூட வந்து கலவை அப்படி வச்சிருவாங்க. அது தான் லப் லப்னு அடிக்கும். ஆலா புலாக்கு அது பெருசு. நீங்க வந்து இது குட்டே அடிக்கிற ரொட்டி மிஷின். அதை வாங்கி அப்படியே சாப்பிடுவீங்க. இந்த பிள்ளை எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னது? நான் யார்கிட்டயும் கொடுத்தல வைக்கலையா? நான் மட்டும் உன்னை தொடைய மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு உதவி செய்யா? என்ன உதவி? நீ தொட மாட்டேன். அப்புறம் என்ன உதவி கேட்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல எடுத்த படம் இருந்தா அனுப்பிடுவேன். அதை பார்த்துட்டு ஏதோ மண்டி ஓட்டு அடிச்சுக்கிறேன். மண்டி ஓட்டு என்ன அடிப்ப? செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்னா என்னங்க? நான் விகேஜி செருப்புல தலையில அடிச்சோம்னா மசு நல்லா வருதுன்றேன். ஹலோ, நாளைக்கு போய் அதை செய்வான் பாரு. அது முழு லூசு. ஏங்க ஃபர்ஸ்ட் நைட்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் நைட்னா டா இடியாப்பம்னா என்ன? கடை வந்து உள்ள ஓட்டிருப்பேன். அப்படின்னா என்ன? உனக்கு இழப்பு வரும்போது அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். அது எதை எடுத்து சாப்பிடுறது? ஃபர்ஸ்ட் நைட் என்றால் எத்தனை நைட்டுகள் உங்க வீட்டிலே தாய் தகப்பனோடு நீ உறங்கி கொண்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்னா உள்ள சான்சினா இருக்கான். யாரு 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 உள்ள என்ன இருப்பாங்க? சான்சினா உன் புருஷன், நீ குருடாங்கில். அது என்ன சான்சினா கூடாங்கில்னா? ஒரு சான் என்னது? ஜஸ்ட் ஆன் சான்சினா கைதட்டலாம். சான்சினா என்பவன் ஒன் பொச்சன் புருஷன் மொட்டனாக்கு தப்பா சொன்னதுக்கு 70 ரூபா குறைச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் MKR, அந்த ஜான் அது அப்படின்னா என்னன்னு மட்டும் தெளிவா சொல்லுங்க. ஒரு சான்
வச்சிருந்தான் உன் புருஷன், அவன்தான் சான்ஸ்னா. வாய பாரு, நல்லா இது மாதிரியே இருக்குது. உங்களை போய் அப்படி சொல்லிட்டா பாருங்க. நீ குர் ஏய் சே குருன்னு பாப்ப. ஒரு ஒன்று இருக்குது, ஒரு ஆங்கில். என்ன ஆங்கில்? திஸ் பெல்ட் மேட்ச் told you felt match இரும்பு கட்டில் அனிருத் மியூசிக் டேய் டப் 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 விடிய காலம் திஸ் ஏய் அப்படினா என்னயா? டேமேஜ் இந்த கம்ப்ளைண்ட். இங்க பாருங்க. ஆனா சத்தியமா நீங்க இந்த லாங்குவேஜ்ல எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு மட்டும் சொல்லுங்க, நானும் வந்து கத்துக்கிட்டு வந்துடுறேன். எந்த லாங்குவேஜ் பேசினாலும் என் அண்ணன் தம்பிக்கு மட்டும்தான் இது புரியும். ஏய் என்ன சொல்லிவிட்டாரு இப்ப புரியுது? வேமாங்கிறிய முகரைய பாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த என் கோயிலா உனக்கு அழகாக படுத்து புள்ளியான் பிரமே. அந்த பிரமந்த எந்த உதிர பிடிக்க வச்சவையமே அழகாக படிச்சாண்டி பிரமே. சாண்டி எமே. இவர்தானே உங்க வீட்டுக்காரரு? இருக்கலாம். எங்க மச்சான்லாம் வந்தாருன்னா அவளதான் காலையில தாலிபன் நீர்மாலை வாங்கிட்டேன். என் மச்சான் நல்லா இருக்கிறது பொருட்களே உனக்கு ஒன்னே சொல்லல. அவர்லாம் போய் ஒரு ஓடுது. அந்த குடும்பத்துல இருக்க பொம்பளவரும் செத்து போடும். என்ன போடியா? ஒரே ஓட்டுல யானை தங்கிடும். என்ன போடுன்னு சொல்லவே இல்லையே நீங்க. டக்குனு வாடி பங்காச்சபடி லக்காடி நான் இன்னைக்குதான் இந்த மேடைக்கு வந்த நடி. வண்டி ஓட்ட என்ன பண்ற? ஆயில் லீக் ஆதான் பார்த்தேன். போன வரையில நான் சிப்பி போற நாயா இருந்தேன். ஆனா ஆயில் லீக் ஆகல. எவனா காயலை உடைச்சிருக்கேன். என்ன காயில என்ன ஆயில ஒண்ணு புரியலையே. காயலை உடைச்சிருக்கேன், உள்ள கருகுன மாட வருது. அவன் எவன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆனா இங்கனதே அவன் சும்மல்ல அடிக்குது. மச்சான் நீங்க இல்ல மச்சான், நீங்க வந்து எங்க மச்சான் வெள்ள நல்ல பல்லழகி கோயிலா வேடிக்கை வாங்குற மக்களுக்கு கவர்ந்திருக்கு சிவப்பழகி. இன்னும் 10 வருஷத்துக்கு உன்னை யாரால அதைக்கவே முடியாது. இந்த நாடக உலகத்துல யாரும் பெரியால் அல்ல, திறமைக்குத்தான் பரிசு என் தங்கம். உன்னைய 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அத பத்தி மனக்கவலைப்படாத. இங்க போறாம அதிகமா இருக்குடி. நம்ம பொறுத்து போனா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அப்படி போயிடலாம். போறாம அதிகமா இருக்குடி. இதையே இந்த தொழில் நினைக்கிற நீ எல்லாம் என்னதான் பண்ணுவியோ ஒண்ணும் தெரியல. நான் ரேசர்சியை போட்டு ஆட்டுறேன், நானே சுத்துறேன். நீ நவாப் அரிசி தானே? ரேசர்சி முக்குதே. நீ எல்லாம் என்ன பண்ணி என்ன பண்ண போற? இது குலவில எந்த குலவி? லேசா வந்து பெல்ட் லூஸ் ஆயிடுச்சு. இது 1973 பெல்ட். அப்படி சுத்தம் போது அப்படி சத்தம் வரும், கிரிச்சு கிரிச்சுன்னு. எப்படி? இது வந்து வேற 3 கல்லு உள்ள கரண்ட். மாவை அதுவா வெளியே கச்சா கச்சா கச்சான்னு கைக்கிறோம். என்ன மாவு? கோயிலா சொல்லுங்க மிஸ்டர் எம்கேஆர். உன்னை ஒரு வார்த்தை கூட நான் தப்பா பேசல. நான் என்ன உங்களை தப்பா பேசுனேன்? ஐயோ ஏன் அழுகுறீங்க? ஏன் மிஸ்டர் எம்கேஆர் அழுகுறீங்க? எந்திரிச்சு விட்டு போடா. ஒரு ஃபீல் பண்ணி அண்ணன் லவ்வுக்கு வாசிப்பானா நீர்மாலைக்கு வாசிக்கிறான்டா. ஆனா அதுக்கு இளையராஜா ஐயாவை மிச்சிட்டான்டா. உனக்கு மட்டும் ஓயே குச்சு 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 நமக்குலாம். அது என்ன குச்சு குச்சு? ஹலோ நெளியாத இந்த மாதிரிலாம் பத்தலி பிடிச்சவரை பண்ணக்கூடாது. இந்த தொடுறதுக்கு தான் இவ்வளவு பில்டப்.
எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயுமா நரம்பு தெளிச்சுடா முண்டை. நீர்க்கசிவா என்ன முடிஞ்சிச்சு? அந்த துண்டை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு எதுக்கு தொட்டதுக்கே இவ்வளவு நீர்க்கசி வருது. இல்ல எனக்கு ஆனா உன்னை விட்டவனுக்கு எங்க விட்டவங்க என்னையா பேசுறா? ஏதாச்சும் புரியுற மாதிரி பேசியா? புரிஞ்சிச்சுன்னா அவளை கூட்டம் எதுக்கு நக்கலுக்கா வருது? எங்க அண்ணன் தம்பி ஊரா ஜாமி வைக்கும்போது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? 21 வருஷமா நம்மளும் நாடகம் பாக்குறோம். 21 வருஷமா அந்த எம்கேஆர் பேசுறேன், இது வரைக்கும் ஒன்றும் புரியலையே. அவருக்கு நினைப்பு நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது நல்லா நடிப்பானா. அது இந்த சென்மத்தை நடக்காது. அடுத்த பிறகு ட்ரை பண்றேன். ஏன் ஆம்பளை பூரா நிக்கிறாங்க தெரியுமா? ஏன் நிக்கிறாங்க? இந்நேரத்துல அவனால நிப்பாட்ட முடியாது. அப்ப உட்காந்துருக்கிறது பூரா பொம்பளைல உட்காந்து அடிச்சாங்கன்னா நிக்கிறோம். அவங்க இங்க வரைய விடாது. அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து வாரம் தரோம். ஏன் நீக்குறோன்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? அவங்க நீக்கிடுவாங்க. எங்க இருந்து? எல்லா சதைய கொழுப்பு தனியா, எலும்பு கறி தனியா, செவரொட்டி தனியா. ஆனா ஒவ்வொருத்தையும் தூக்கிட்டு வரானப்பா கொட்டாக்கம் மாதிரி. எல்லாம் கசாப்பு கடையில வேலை செய்வாங்களோ? எங்க 7 அடி 8 அடியில தூக்கிட்டு வரேன். அந்த அடுத்த பிறகு நான் நீக்குறா பறக்கணும். நான் நீக்குறா பறக்கணும். வழி தெரியாம உன்ட்ட கேட்கணும். அந்த ஓசை பிடிச்சி நீ வழியை சொல்ல கொண்டு வர. கோயிலா உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு, படம் பார்க்கல. என்ன படம்யா? புது படம் பார்த்துட்டா? அவன் புடிச்சுக்கிட்டே வழி சொல்லும் போது நீ எதுக்கு அங்கே வச்சிருச்ச? எவனோ ஒருத்தர் வீடியோ ஏத்துறியா? அது என்ன லிங்க்னு கேட்டிருப்பேன். பார்க்க கூடாது கோயிலா. உன்னை மாதிரி பெண்கள் அந்த மாதிரி படம் நல்லா இருக்கியா? 100 சாமி போய் பார்த்துட்டு. அது 100 சாமி வெறும் சாமியா வருவாங்க. என்ன அது வெறும் சாமி? ஊராவனை நினைச்சு எச்சி வடி ஓடிக்கிட்டே போவாங்க. தம்பி இவ்வளவு கூட்டத்துல பின்னாடி எவனும் பேக் ஷாட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்படி போட்டு திரிட்டு ஒருத்திருக்காங்க. அப்படின்னு என்ன பேக் ஷாட் தெரியாது. போடியே நீ நான் சித்திமான்னு சொல்லாத ஆரம்பிச்சுடுவோம். நீங்கெல்லாம் என் பெரிய பையன் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன விஷயத்த சொல்லாம நீ வாட்டுக்கு சொல்ற? இப்ப எல்லாரும் எங்க அண்ணன் தம்பிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றேன். எல்லாம் அமைதியா இருங்க. இது வந்து நான் சொல்லியே ஆகணும். இனிமேல் யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. கோயிலா மாதிரி அளவு உள்ள பிள்ளையும் வசனம் மறந்துச்சுன்னா அப்படிதான் அது நீங்க என்னை காட்டி கொடுக்குறியா? இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கிடைக்கலன்னு எந்த ஆம்பளையும் பொண்ணு கிடைக்கலன்னு கவலைப்படாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆளுக்கு 2 பேரை போட்டு ஆம்பளைக்கு ஆம்பளை மாற்றி மாற்றி குனிஞ்சுக்கிட்டு அவன் செருப்பை கலட்டி ஓன் தலையில அடி, ஓன் செருப்பை கலட்டி அவன் தலையில அடி. ஆம்பளையா பரப்பையாடா 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 பரப்பா. ஓ அப்படி சொன்னீங்களா? இதுதான் பேக் ஷாட் பயல. ஓஹோ எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. மை பாய் வர போறாங்க. மை ஸ்டூடண்ட். நேத்து பின்னாடி கூட யாரோ அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி 2 பேரும் அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. லூசு அத பார்க்க கூடாது. ஆய் செருப்புல தான் அடிச்சிட்டாங்க. ஒருத்த கீழ குனிஞ்சுட்டே பரப்பியா பரப்பியா தேவையாடா தேவையாடா பேசாம படு. அந்த இடத்துல நீ ஊட போயிருந்து வை. இந்நேரம் 100 ரூபாய் தலை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல. மை ஸ்டூடண்ட் வர போறாங்க. பாலமேடு பப்புலு மாந்தோப்பு ஆனந்தராஜ் பயலடா. ஏ என்னங்கிற தங்க இது இழந்த காட்டு சிங்க. என்னங்கிற என்னங்க தங்க இது இழந்த காட்டு ஏன் சிங்க சிங்க. உங்க இல்லங்களுக்கு தரமான ஓடுகள் வாங்க வேண்டுமா? பாலமேடு பப்புலு சிமுண்டட்டை கடை எங்களிடம் மொத்தமாகவும் அப்படி சில்லறையாகவும் கிடக்கும். கடை ஓனர் இதோ உள்ளே கடை திறக்க செல்கிறார். லாஸ்ட் பார் 2 மினிட். பனைமரத்தை அழிக்க வேணாம் என்று ஒரு விழிப்புணர்வாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனா முண்ட தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். உன்னை செருவிட்டு அடிக்கிறேன். நான் ஒன்று சொன்னேன், அவன் ஒன்று செய்கிறாங்க. அந்த கட்டையை என் கொட்டையிலே குத்த முடியும். அதையும் செய்வேன். திருத்தி முடிச்ச புதிமையனை. ஓ உன் டைலாக் முடிஞ்சு.
உன்னையத்தான் சொன்னேன், இப்படிக்கான தட்டத்தான தலையில வைக்க சொன்னேன். ஓ உடம்புக்கு இது தேவையா பெரியம்மா? இதுல எது மனுஷன் எது அட்டை? இப்படி ஒரு உருவத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ராம்கோ சிமெண்ட் மூட்டையில இருக்கும் இந்த பொம்மை. யாரு கழுத்தையாவது கட்ட போற உன்னை புழக்க போறாங்க. டேய் போய் டேய் அம்மா நீ கொஞ்சம் பாவாடைய தூக்கு. அதை தூக்கிட்டு போகும்போது சிக்கி விட்டுறான். உன் கப்பல் இங்க சீட்டு போட வந்திருக்காரு. லேசா முடிச்சு பாரு. பார்க்க கூடாது, வழுக்க வேணாம். ஏழை உங்க கண்டென்ட்ல மண்ணு விழுத. நான் ஒன்று சொல்லி கொடுப்பேன், அவங்க ஒன்று செய்யறாங்க. இதான் மை ஸ்டூடெண்ட் மொத்தம் 11 பேர். 13 பேருக்கு 3 அறிவு என்பது குறிப்பிடத்தக்கது. 3 அறிவு? ஆமா, எனக்கே 4 அறிவு இல்லைன்னா என் கூட செய்யறாங்க. ஆமா, இப்ப இந்த பையனா பொண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது என்ன கண்ணத்துல பருவ எங்கடா பிடிச்சிச்சு? வெளி தோற்றம் லேடிஸ், உள் தோற்றம் இம்புட்டுக்கான சூட முட்டாய். பார்க்க கூடாது, அந்த முட்டாயில மிளகாத்தூள் கலந்துருக்கு. லூசு ஆய் காமிக்க கூடாது. அவன் காமிக்கே நீ அந்த புழு எடுத்து கொண்டு போய் கட்லா மீன் பிடிக்க அவனே போதும். லூசு புழுவை காட்டாத ஆய் வருதேன். யோகி பாபுக்கு படத்துல டூப் போடுறவர். ஐயா ஒரு சாட்டை அடிங்க. ஆனா நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்களை சேர்த்தது அப்படித்தான் இருக்கு. எப்படி என்னை கூட்டு வந்து சாம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு பொம்பளை பிள்ளைய கூட்டு விட்டு சாட்டை அடிக்க சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சாட்டு என்றால் ஒரு ஆட்டம் போடுங்களா, அது எவ்வளவு பட்ட எங்க சித்தி மகன். அப்ப சாட்டுன்னா போட்டு நினைச்சேன் நான் கூட. அது இல்லையா? நீங்க அந்த பிள்ளைய என்ன செய்ய விரும்ப? என்ன செய்ய விரும்ப? சொல்லிக் கொடுக்கல உள்ள ஆடியன்ஸை காட்டி கொடுக்க கூடாது. இவனுக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை மத்து சொல்லி சங்க ரகசியத்தை வெளியே சொல்றேன். நம்ம போடுவோம் வாடா. என்ன போடுவோம்னா எப்படி சொன்னாரு அவரு? என்னப்பா வரிசையா போடுவேன்? அரிசியா போடுவேன். இன்னைக்கு கடை அடப்பு, நாளைக்கு வாங்க பெரியப்பா. டேய் அப்படி போடுவோம்னா உனக்கு இன்னும் 17 வருஷம் ஆகும். அதுக்கு தான் மருந்து சொல்லியிருக்கேன் கேரளாவில். அந்த மருந்து பேர் வந்து நீல மாத்திரா. உன்னைய மாத்திரேன். எனக்கு வயசு இப்போ 18 ஆயிடுச்சு. நான் செய்யலாமா? செய்யலாம். நீங்க 17 வருஷம் ஆயில் தண்ணி உள்ள இருக்கீங்களா? அவன் புட்சான் வெட்வான் இல்ல மெதுவா செய்வேன்னா ரொம்ப செய்வானா? போ உள்ளதே செய். மெதுவா செய்வானா பாத்தியா? உனக்கு வந்து கப்ளிங்ல ஒத்தரம் என்ன செய்வாங்க? உள்ள வந்து பணியாரத்தை சினிக்கடியில கோர்ப்பேன். பணியாரம் எனக்கு சுட தெரியாது. ஆனா உனக்கெல்லாம் என்னது அரிசி நீங்க போது இப்படி இருக்க முடியாது. எலரிசி லெட்டர் போட்டே புள்ள, எதுக்கு நீயும் பதில் போடல? பதில் போடாம போன உள்ள நான் 10 மணிக்கு மாறே உள்ள. தம்மு மயங்க 2 பேரும் அயல்நாட்டுல இருந்து வந்து நம்ம ஊர்ல போர் தொடுக்கிறதுக்கு ஜபம் பண்றாங்க. என்னடா வண்டியா? இதையும் சேர்த்துட்டாங்க. என்ன பிறக்கும் சேர்றேன் எங்க அது 2 நாட்டுக்கோழி. இது வா இந்த கேதம் கேட்கறேன் வந்துட்டால கரும்பு சட்டை கொடுக்குது விளங்குமா? 4 பேர் என்ன பண்றீங்க? சனகன மாதிரி. உங்களுக்கு இதோட வாழ்க்கையா அரோகதி ஆக போது தெரியும். போடுங்க அப்புறம் என்ன நான் ஆடவே இல்லையா? ஆட வந்துடா மாமா 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 கொஞ்சம் நேரம் ஆட்டம் போடுவோமா? குசை போட்டு தொலைச்சிடாத. இந்த போட்டா லெக்கருக்கு போயிருந்தேன். அடி வைக்க பரப்பு இருக்கா? அடி வசதியாக இடமே இருக்கா? அடி குடிக்கவும் பால் இருக்கா? ஆட்டத்தை கெடுக்கிறாங்க. ஆனந்து 1 மணிக்கு கூட்டம் போயிடும். நாடகம் மாதிரி அடிச்சு விட்டு போங்கடா. வைக்க பரப்பு இருக்கா? வசதியாக இடம் இருக்கா? மக்கள் பரப்பு இருக்கா? வசதியாக இடம் இருக்கா? வைக்க பரப்பு இருக்கா?
இருக்க வசதியாக இடம் இருக்க குடிக்கும் பால் இருக்கு கண்ணம்மா நீ கூட நீ வாழண்டிய பொண்ணம்மா அது என்னடி முடியம்மா என்ன பண்றீங்க? காலை தூக்கு அப்பத்தானே மீட்டர்ல கரெக்டா சொல்ல முடியும். சாகப் போறேன். ஏய். சாகப் போறேன். அடே 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 அந்த கிரேண்ட் சுச்சி அமத்தங்கடா. டேய் சுவிட்ச் அமுத்தமா இந்த வயலை கடி கீழே முருகானா இருக்கு. நான் தான் விட்டு அடிச்சிருந்தேன் கேப்பேன். அது பிளக்கா அதான் வெளுத்து நான் உங்களுக்காக தான் பாக்குறேன். பாட்டு மிஸ்டர் நீக்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? என்ன பிடிக்கும்? துணியை பிடிக்கிறான். அவன் துணியே பிடிக்க கூடாது. மொட்டனாக்கு ஓடுங்க. 50 ரூபா சேர்த்தாரு போங்க. நல்ல நகைச்சுவை. நீங்க வாங்க கடை ஆம பப்புல ஆடனா ஒரு கைதட்டு கொடுத்தா தான் ஆடுவேன். கைதட்டலாம். பப்புல ஆட போறேன். படமதுர காட்டுக்குள்ள எங்க போச்சு உங்க இடத்துல இருக்குது. அவன் குழந்தை அவனுக்கு அப்படித்தானே பாட்டு பாடுனா. ஏய், அது எங்கது? அது எங்கது? ஊர்ல கலந்து செல்ல குட்டி எங்க போச்சு? உனக்கு எப்படி இருக்கு ஓம் போச்சு